காதில் குறும்பையானாலும் சரி, கண்ணில் பிழை, மூக்கில் சளி, வாயில் உமிழ், மலஜலம் அப்படின்னு வெளியே வர்ற எல்லாமே அசுத்தம்தான், நாத்தம்தான். பொதுவாக எல்லாமே மலம்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று மட்டும் நல்ல மனிதர்களுக்கு நல்லதாக வரும். என்னன்னா வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல சொல். அந்த சொல்லுமே மலமாக வரக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது ஆர் ராசா தான். ஆர் ராசா என்ன சொல்றாருன்னா, இந்த பெரியாருடைய காலதேச வர்த்தமானம்ங்கிறது என்ன, பெரியார் வழிங்கிறது என்ன சொல்லியிருக்காரு, யாரு கூட இருக்கலாங்கிறதானே பெரியார் வழி. அப்போ ஒருத்தருடைய மனைவியோ மகளோ ஆர் ராசாவோடு இருக்கும் பொழுது அது பெரியார் வழி. அதே பெண் வேற ஒருத்தங்கிட்ட போயாச்சுன்னா அது சோரம் போனது அப்படிங்கிற அர்த்தத்தில் பெரிய இவர் ஆர் ராசா ட்வீட் போட்டிருக்கிறார். குரல் கொடுத்துருப்பாங்க. குரல் கொடுக்கறது ஏன்னா ரொம்ப செலவே இல்லாத விஷயம் குரல் கொடுக்கறது தான். பொசிஷன் கொடுத்தாங்களா, அத்தாரிட்டி கொடுத்தாங்களா, ஃப்ரீடம் கொடுத்தாங்களா, மாவட்ட செயலாளர் ஆக்கினாங்களா சொல்லுங்க. பொது தொகுதியில் நிக்க எத்தனை பேர் நிக்க வச்சிருக்கு திமுக? ஆராசா வாய் எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடிய வாயோ அதே அளவுக்கு திருமாவளவன் வாயும் உண்டு. ஊரெல்லாம் போய் மலேசியாவில் போய் உங்கள் ஊர் கொப்பையை இங்கே கொட்டாதீர்கள்னு மூக்கறுபட்டு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். திருமாவளவன் இந்த மக்களுடைய பிரதிநிதி என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மக்களை வச்சு சுரண்டி இவங்களை காட்டி தனக்கு வேணுங்கிற அதிகாரங்களையும் ஆட்சியையும் பெற்றிருக்கிறார். தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு சந்திச்சுட்டு இருக்கோம். அதில் புதிதாக விரிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு அமைச்சரவை, அதில் கடந்த 21 அமைச்சர்கள் 2வது ஃபேஸில் வரும்போது பெரிய விமர்சனங்கள் குறைவாக இருந்துச்சு. ஆனால் 3வதாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது, அதாவது வன்னியரசும் ஷாஜகான் அவர்களும், ஐயோம்பிலேருந்து ஷாஜகான் வராங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வன்னியரசு வராரு. இப்போது இது வந்த பிறகு திமுகவுடைய கோபம் இருக்குல்ல ரொம்ப அதிகமான மாதிரி தெரியுது. அது ஆர் ராசாவுடைய ட்விட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியுடைய பேச்சாக இருக்கட்டும், ரொம்ப வன்மமாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்டாலின் ஒரு புகழ்ந்து சொல்கிறார், நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற திடம் இருக்குது அப்படிங்கிறார். ஏன் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி சொல்கிறாரு, அடுத்த நிலையில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திட்டுறாங்க? அதான் திராவிட பாரம்பரியம். இந்த திராவிட பாரம்பரியத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது இயல்பு. ஒரு ராசாலிருந்து ஆரம்பிப்போம். மனிதர்களுக்கு உடம்புலேருந்து வெளியே வர்ற எல்லாமே அசுத்தம்தான், கழிவு தான். காதில் குறும்பையானாலும் சரி, கண்ணில் பிழை, மூக்கில் சளி, வாயில் உமிழ், மலஜலம் அப்படின்னு வெளியே வர்ற எல்லாமே அசுத்தம்தான், நாத்தம்தான். பொதுவாக எல்லாமே மலம்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று மட்டும் நல்ல மனிதர்களுக்கு நல்லதாக வரும். என்னன்னா வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல சொல். அந்த சொல்லுமே மலமாக வரக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது ஆர் ராசா தான். அதுதான் அவருடைய இயல்பு. அதுதான் இந்த திராவிடம். அவருக்கு இந்த திராவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவருடைய நடவடிக்கையில் பேச்சு பார்க்கும்போது இதுதான் ஆர் ராஜா. இந்த திராவிடத்தினுடைய பாரம்பரியம்னு நீட்சிங்கிறது தான் RS பாரதி. அதனால் அவர் இப்படி அவர் இந்த 2 பேரும் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வியப்புமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே அது மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசாமல் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஒரு நல்ல செய்தியை எப்படி வக்கரமாக சொல்வது அப்படிங்கிறதுல திராவிடம் கரை கண்டவர்கள், குறிப்பாக கலைஞர். அதனால் கலைஞர் வழியில் தான் ஆர் ராசா பேசியிருக்கார். அவர் என்ன சொன்னார், கருணாநிதி என்ன சொன்னார்? கலைஞர் என்னென்ன சொல்லலைங்கிறத தான் நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது விட்டுட்டு புதுசாக ஒரு செய்தி சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும்னு ஒரு முறை சொன்னார். இந்திரா காந்திக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வரும்பொழுது ஆபாசமாக பேசினார். அதெல்லாம் விட்டுருவோம். இந்த அச்சில் எழுத்தில் சில ஜாலங்கள் பண்ணி காட்டியிருக்கார் அந்த காலத்தில் கருணாநிதி. உதாரணமாக 70களில் ஒரு முரசொலியில் ஒரு தலைப்பு செய்தியில் உள்ள ஒரு செய்தி. அதுக்கு தலைப்பு எப்படி போடுறாருன்னா, திறந்த காரில் இந்திரா காந்தி ஜட்டியுடன் பயணம். முரசொலியில் அந்த கடைகளுக்கு முன்னால் தொங்க விடுவாங்கல்ல போஸ்டர், அதுலேயும் அப்படி தான், இந்திரா காந்தி ஜட்டியுடன் பயணம் அப்படின்னு.
இது பதச்சு எல்லாரும் வாங்கி பார்த்தா அதுக்கு கீழே இந்திரா காந்தி துணை ஜனாதிபதி பிடி ஜட்டி அவர்களுடன் அவர் பேர் ஜாட்டி, அந்த ஜால வந்து துணைக்கால பிராக்கெட் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சாதாரண செய்தியை வக்கரமாக போட்டவங்க தான் இந்த திராவிடம். வக்கரம், ஆபாசம். ஆபாசம், அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண்ணை தாக்குவது, ஒரு பெண்ணை சம்மந்தப்படுத்தி அதில் பேசுவது. அதே நீட்சியில் இன்னைக்கு ராசா என்ன செய்கிறாரு, இந்த எப்படி கலைஞர் அந்த காலத்தில் பிராக்கெட் போட்டாரோ இவர் இன்வெர்டடுங்கம்மா போடுறார். முன் ஏற பயன்படுத்த வேண்டிய ஏணியை, முன்னேறங்கிறது நமக்கு தெரியுது, முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதை இப்படி பிரித்து இது போட்டால் என்ன, அதை எப்படி ஆபாசமாக எடுக்கணுங்கிறது ராசா போன்றவர்களுக்கு தெரியும். நம்ம வந்து குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம், அதனால் அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆகையினால கலைஞர் செய்யாத ஒன்றை ராசா செய்து விட்டார் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இல்லை, இந்த திராவிடம் ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இவங்களுடைய சித்தாந்த முதல்வரான பெரியாரே இந்த விஷயங்களை மட்டும் பெருசாக பேசியிருக்கார். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, யாரு கூட திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, திருமணம் குறும்படலாக்கப்பட வேண்டும், யாரும் யாரு கூடனாலும் இருக்கலாம், இப்படியெல்லாம் பேசியிருக்கார். அதை தொடர்ந்து வந்த இவர் என்ன சொல்கிறார், யார் நம்ம சுபவி, கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம கேட்டது தானே. அப்படின்னா இந்த திராவிடங்களுடைய மொத்த சிந்தனையும் செயலும் எதை சுற்றி வருதுங்கிறது தெரியுதா? பட்னத்தார் சொல்வார் தெரியுமா, பிறந்த இடத்தை நாடுதே பேதை மடநெஞ்சம், கறந்த இடத்தை நாடுதே கண் அப்படின்னு. அந்த அவர் பட்னத்தார் எந்த கூட்டத்தை எளிவாக சொன்னார்னா இந்த கூட்டத்தை தான் சொல்லியிருக்கார். சார், இப்போ இவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க, எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு தேவை இருக்கணும்ல. இங்கே நீங்கள் இது வரைக்கும் தலித்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைச்சர், அந்த நேரத்தில் கூட 2வது அமைச்சராட்டு கோவை செழியனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா பிரச்சனை வருது. கோவை செழியன்னு சொன்னதுனால நான் இடைமறிச்சு சொல்கிறேன். கோவை செல்வன் அமைச்சரான பொழுது திமுக அவர் இடையில தான் அமைச்சரானார். அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. அப்போது திருமாவளவனுடைய வாழ்த்து செய்தி எடுத்து பாருங்க. கோவை செழியன் வந்து என்னென்ன தகுதியோடு உள்ளவர், அவர் டாக்டரேட் பட்டம் பெற்றார், பல முதுகலை பட்டங்கள் பெற்றவர்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவர் ஜாதியை சொல்லி தான் அவரை பாராட்டுறார். அப்போ திருமாவளவனுடைய புத்தியும் அங்கே தான் இருக்குது. ஜாதி 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 இல்லாட்டி உங்களுக்கு திராவிடங்களுடைய வக்கரங்கள், இந்த ரெண்டுலேயும் சேர்ந்து வந்ததுடைய விளைவு தான் இப்படி. அந்த நேரத்தில் அந்த கோவிச்செல்லினை போடும்போது ஆதவர்ஜுனா விசிகாலேருந்து மாறுறாரு. திமுகவில் விசி தலித்துகளுக்கு முன்னுரிமை இல்லை, அவங்கள ஆதிதிராவிட நலத்துறையில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் வருகிற போது தான் எக்ஸ்ட்ரா ஒருத்தரை போட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த முறை 8 பேர் 9 பேர்னு ஆதிதிராவிட மக்களுடைய அந்த நம்பர்ஸ் கூடுது மினிஸ்ட்ரியில். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் அதை ஏன் கொண்டாட மறுக்கிறாரு ராசா? அதாவது திராவிடங்களுடைய சமூக நீதி என்பது ஒரு அடையாளமான சமூக நீதி, டோக்கனிசம். இங்கே பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதுக்காக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவைப்படுகிறாங்க, உங்களுக்கு தனி தொகுதின்னு இருக்குது, அங்கே நிற்கிறதுக்கு ஆள் வேணும், அதற்காக வச்சிருக்கிறாங்களே ஒழிய உண்மையாகவே அவர்கள் வந்து இந்த மக்களை மேம்படுத்தணும்னு ஒரு நாளும் பாடுபடலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிசர்வேஷன் வந்த பொழுது பெரியார் என்ன எழுதினார் தலையங்கத்தில், இன்றைக்கி எல்லாம் சும்மா கதை விடுவாங்க, அவர் தான் போராடி நமக்கு அந்த முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். கிடையாது. பெரியார் எழுதின தலையங்கம் நான் சொல்கிறேன், நமக்கு 4 எதிரிகள், பிராமணர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், நம்மிலும் கீழானவர்கள் சொன்னாரா இல்லையா? நான் உங்களுக்கு அது புரியுது இல்லையா, நான் எந்த ரெஃபரன்ஸ் எதை கோட் பண்ணுறேன்னு. பெரியார் இப்படி எழுதியிருக்கிறார், நம்மிலும் கீழானவர்கள்னு யாரை சொல்கிறார் அவர்? இந்த மக்களை தானே சொன்னார். இதே வன்னியரசு இன்னைக்கு எந்த வன்னியரசு மந்திரியாகி அதனால் பிரச்சனை வருதோ அதே வன்னியரசு நமக்கு சொன்னாரா இல்லையா? கலைஞர் சொன்னதாக என்ன சொன்னார் கலைஞர்? வன்னியரசை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னார்ல. பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுவதும் பொது வீதியில் நடக்காதே என்று சொல்வதும் ஒரே வகையான தீண்டாமை தானே. அது சொன்னவர் யார்? கலைஞர் தான். அதை நடத்தி காட்டியது இந்த திராவிடங்கள் தான். சரி, அது திமுக தனிப்பட்ட முறையில் ராசா அந்த பின்புலத்திலேருந்து வராரு, அந்த மக்களுடைய வளர்ச்சி அவருக்கு தேவை. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் கட்சியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மக்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு கூட அவரால் ஏன் இது பண்ண முடியல? என்னுடைய மக்கள்னு அவர் யாரை குறிப்பிடுறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அவர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியே வந்ததில்ல,
மாரிதாஸ் வெளியிட்டார்ல, அதில் என்ன சொல்கிறாரு, என்னை யாராவது எஸ்சின்னு பார்க்குறானா, எல்லாரும் என்னை அனுசரணையாக பார்க்குறான் சொல்லியிருக்காரா இல்லையா அதில்? ஆகையினால அவர் வந்து இந்த சமுதாய மக்களின் ஒரு அடையாளமாக அவரை நம்ம பார்க்க முடியாது. அவரும் அதுக்கு முயற்சி செய்யலை. அந்த சமுதாய மக்களை வச்சு அவங்கள நமக்கு பல்லக்கு தூக்கிகளாகவும் அடிவருடிகளாகவும் அடிமைகளாகவும் எப்படி வச்சிருக்கிறோங்கிறத மட்டும்தான் குறிப்பாக அவங்க அதில் கொள்கையாக எப்படி திராவிடங்கள் வச்சுருந்தது. ஆராசா அதில் வந்து தானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தான் மட்டும்தான் முன்னேறணுங்கிறதுல குறியாக இருந்தார். அந்த சமூகம் முன்னேறணுங்கிறதுல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்படி ஒரு ஆபாசமாக ஒன்று போடுறாரு. ஆர்எஸ் பாரதி வழக்கறிஞர், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு, ரொம்ப கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பு. அவர் ஆராசா சொல்லக்கூடிய அந்த ஆபாசமான விஷயத்தை என்டாஸ் பண்ணுறாரு. அதுதான் இப்படி பண்ணால் மற்றவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொன்னால் அவர் சரியாக தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஆபாசமாக பேசி இன்னொருத்தருக்கு கோவம் வந்தாலும் அது சரி அப்படின்னு சொல்கிற அந்த பக்குவத்தை எப்படி எடுத்துக்கிறது? அது பக்குவம் இல்லை, அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கலைஞரை பற்றி சொன்னேன், எப்படி ஒரு சாதாரண செய்தியை வக்கரமாக சொன்னார்னு. இந்த திராவிட சம்பந்தப்பட்ட எல்லாருமே அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திராவிட கவிஞர்களை பற்றியும் சொல்கிறேன். இப்போ நம்ம கவியரசு கண்ணதாசன் எடுத்துக்கோங்க. ஒரு கவிதை, அவர் ஒரு திரைப்பட பாடல் சிருங்காரத்தை பற்றி சொல்கிறார். கணவன் ஆண் பெண் உறவை பற்றி சொல்கிறார். கலந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி குளித்து நீராடி கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. எப்படி ஒரு உன்னதமாக ஒரு கண்ணியமாக இவ்வளவு ஒரு கலவையை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியுமா? இது கண்ணதாசன். அதனால தான் அவர் கவியரசு. இன்றைக்கும் 40 வருஷம் ஆனாலும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். இதே இது திராவிட கவிஞர் வைரமுத்து என்ன சொல்கிறாரு, ஒரு சாதாரண செய்தியை நீ என்னைய பேச வச்சுட்டேன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறாரு, வாய் மேலே வாயை வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட. எவ்வளவு ஒரு ஆபாசம் இருக்குது இதில். நீங்கள் இந்த வரியை படிக்கும் பொழுது அவனுக்கு என்ன நீ பேச வச்சுட்டேங்கிறது ஞாபகம் வருமா, வேறு சில வக்கர புத்திகள் வருமா? இந்த வகையில் வந்ததுனால ஆர்எஸ் பாரதி வேறு என்னத்தை சொல்லுவார், எதை என்டாஸ் பண்ணுவார்? இதை தான் அவங்க ரசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். ஆனால் தலைவர் முரண்பட்டு தானே இருக்கா. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டையுமே என்டாஸ் பண்ணுறாரா? ஏங்க, ஸ்டாலின் என்டாஸ் பண்ணலங்கிறது விடுங்க, கனிமொழி இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? ஒரு பெண் தானே அவங்களும் ஒரு முக்கியமான தலைவர் தானே. ஆராசாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க வந்து பெண் என்ற ரீதியில் இதை ஏதாவது கனிமொழிகிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு வந்திருக்கா? ஏன் வரல? அப்போ கனிமொழி இதை ஆமோதிக்கிறாங்களா? கேள்வி வருதா இல்லையா? தலைவர் பாவம். ஏன்னா இவ்வளவு செய்திகள் இவ்வளவு எதிர்ப்பு வர்றதுனால அவர் ஏற்கனவே ஸ்டாலின் வந்து பதவியில் இருக்கும் பொழுதே ஒரு வரி சொன்னார். நம்ம அதை மறந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் முழிக்கும் பொழுதும் என்ன பிரச்சனையோடு முழிப்பேங்கிறதே எனக்கு தெரியல. மந்திரிகளானாலும் சரி, எம்எல்ஏக்களானாலும் சரி, அவர்களுடைய செய்தி அவர்களுடைய செயல்கள்னாலும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாரா இல்லையா? அப்பயே அவர் ரெண்டாவது வருஷத்துலேயே சொல்லிட்டாரு. முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அவருக்கு தூக்கம் வராதபடிக்கு செய்கிறாங்கன்னா இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்கங்கிறது தான் திராவிட வரலாறு. அப்போ இந்த கருத்தில் உண்மையாகவே ஸ்டாலின் அவர்கள் இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டிக்கிற இடத்துல தான். கண்டிப்பாக அவரை நான் குறையே சொல்ல முடியாது. அவரை நான் குறை சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல இடங்களில் கண்ணியம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாரோ இப்போ இந்த அரசியலில் கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய நிலைப்பாடு கண்ணியமாக இருக்கு. இவ்வளவு மோசமாக பேசின 2 பேரும் துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், 2 பேர் மேலே என்ன வார்னிங் பண்ணலையே. அதுதான் அவர் வீக்னஸை காட்டுது. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த தைரியம் வருது. ஜெயலலிதா மாதிரி அவங்கள கடாசி பந்தாடி இருக்கிற முடியும் அந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் இருந்தால் யாருக்காவது இப்படி பேச முதல்ல இந்த மாதிரி ட்வீட்டே போட மாட்டான், அக்கௌண்ட்டே வச்சிருக்க மாட்டாங்க, தைரியம் வராது. இன்னைக்கு அந்த பொசிஷனில் ஸ்டாலின் இல்லை. அவர் வந்து ரொம்ப ரொம்ப வலுவிழந்த ஒரு மனித தலைவராக இருக்கிறாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இப்போது ராசா அப்படிங்கிறவரை மட்டும் நம்ம எடுத்தால், அவர் நீங்கள் சொன்னீங்க தாண்டி ஒரு நல்ல ஒரு நாடாளுமன்றவாதியாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்வை? நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தார் அப்படிங்கிறது இல்லை, சில அவையில் நடத்தியிருக்காரு. அதாவது அவர் எந்த பேச்சு டிபேட் வந்தாலும் சரி, லோக்சபாவில் கேள்வி எதவானாலும் இருக்கலாம்.
ஆரியம் திராவிடத்தை தொடாமல் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசுனதாக நான் பார்க்கல. நீங்கள் கேள்வி எதை ரயில்வே துறையான மானிய கோரிக்கைகளாகவும் இருக்கலாம், வேற காஷ்மீர் பிரச்சனையாகவும் இருக்கலாம். அவர் எங்கனாலும் அந்த ஆரியம் திராவிடத்திலும் ஆரம்பிக்க அந்த ஒரு பிரிவினைவாதி. ஒன்று, தன்னை பற்றி ஒரு பெரிய மேதாவித்தனமான ஒரு ஒப்பீனியன் உண்டு அவருக்கு. ஒரு முறை அவரே ஒரு பேட்டியில், பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார், நான் வந்து சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன், அரசு கல்லூரியில் தான் படித்தேன், மன்மோகன் சிங் லண்டனில் படித்தார், அவருக்கு நிகராக நான் இங்கிலீஷ் பேசலையான்னு கேட்டார். ஆனால் அவரே பார்லிமெண்ட்டில் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு பட்ஜெட்டில் கோரிக்கை பேசும்பொழுது சொல்கிறார், மேடம் உங்களுடைய பட்ஜெட்டில் ஜிஓபி ஜாப் என்ற வார்த்தையை நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் ஜிஓபின்னு ஒரு வார்த்தை? இதுதான் அவருடைய ஞானம். ஆனால் என்ன பேசுகிறாரு, எனக்கு ஈக்குவலாக மன்மோகன் சிங் பேச முடியாது அப்படிங்கிறாரு. பேச்சில் என்ன சார் இருக்குது? இப்போ அடுத்தது இந்த அதே நம்ம மாரிதாஸ் வெளியிட்ட வீடியோவிலே பாருங்கள், ஸ்டாலின் என்ன கிளுகிளுன்னு போய் இங்கிலீஷ் பேசிடுவாரா டெல்லியில் அப்படிங்கிறாரு. ஏன் அதுக்காக இவர் தான் பேசணுமா? ஸ்டாலினுக்கு சுற்றி வேறு யாருமே இல்லையா? இல்லை இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் பெருசாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களா? ஏதோ ஒரு அவசியமாக? இங்கிலீஷ் என்பது ஒரு மொழி. பேச தெரிஞ்சவனை மொழிபெயர்ப்பாளராக வச்சுக்கிட்டா போகுது. இவர் அதனால் அந்த கட்சியை என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பேசினாரா இல்லையா? அந்த மமதை தான் ஆர் ராசா. அடுத்தது அவருக்குள்ள ஒரு அந்நியன் மாதிரி பல ரூபங்கள் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. அதுதான். என்ன ரூபம்? அவர் வந்து என்ன, முதல்ல தன்னை ஒரு மேதாவின்னு நினச்சிக்கிறார், சொல்லிட்டான். ரெண்டாவது, அவருக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்வுள்ள ஒரு ராஜா இருக்கார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார், கனிமொழி நம்ம தரப்பு ஆள் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறார், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் விளைவிச்சிருக்கிறார். இதனால ஒரு பயப்படக்கூடிய ஆராசாவும் இருக்கார். இதனால நமக்கு ஆபத்து வந்துருமோ, ஏதாவது கட்சியை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ எனவே தன்னை தக்க வைப்பதற்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஹெட்லைன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு லைம்லைட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? சாதாரணமாக நல்ல காரியங்களை பற்றி பேசினா இன்றைக்கி அது வைரல் ஆகாது. இது மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக பேசினா தான் உண்டுங்கிறதுடைய விளைவு தான் இந்துக்கள் எல்லாரும் வேசி மகன், இந்து மதத்தில் நீ இருக்கந்தண்ணி வேசி மகனாகத்தான் இருப்பாய், அதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் இதோடைய பின்புலத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கான்ட்ரவர்ஷியலாக பேசியதுக்கு எல்லா இந்த அடிப்படை காரணம் வந்து இதுதான். சரி, இல்லை கடைசியில் கால தேச வர்த்தமானத்திற்காக, பெரியாரின் கால தேச வர்த்தமானத்திற்காக காத்திருப்போம் அப்படிங்கிறாரு. அதுக்கு மீனிங் என்ன? அது அவருக்கே அந்த மீனிங் தெரியலங்கிறது அது அவருடைய ட்வீட்லேயே தெரியுது. காலதேச வர்த்தமானம்ங்கிறது நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது நம்ம பயன்படுத்திக்கிடுறது தான். நேரங்காலம் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யாத, சொல்லாத, பேசாதங்கிறது தான் நம்ம தமிழில் வந்து இடம்பொருள் ஏவல்ம்போம். இடம்பொருள் ஏவல் என்ன, இது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? பெரியாரே நான் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஏற்கனவே பேசணும், நீ யாரும் யாரு கூடனாலும் இருக்கலாம்னு பெரியார் சொல்றாரு. இப்போ இவர் வந்து பெரியாருக்காக காத்திருப்போம் என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? பெரியாரை புகழ்றாரா இகழ்றாரா? அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராசா என்ன சொல்றாருன்னா, இந்த பெரியாருடைய காலதேச வர்த்தமானம்ங்கிறது என்ன, பெரியார் வழிங்கிறது என்ன சொல்லியிருக்காரு, யாரும் யாரு கூட இருக்கலாங்கிறதானே பெரியார் வழி. அப்போது ஒருத்தருடைய மனைவியோ மகளோ ராசாவோடு இருக்கும் பொழுது அது பெரியார் வழி. அதே பெண் வேற ஒருத்தங்கிட்ட போயாச்சுன்னா அது சோரம் போனது அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர் ராசா ட்வீட் போட்டிருக்கிறார். இதுக்கும் பெரியாருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் காட்டுறீங்க. பெரியார் என்னைக்கு காலதேச வர்த்தமானத்தை பற்றி கவலைப்பட்ட மனுஷன்? அவர் கவலைப்பட்டிருந்தாருன்னா பெரியாரே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு மனிதர். நேரங்காலம் தெரியாமல் தான் எல்லாத்தையுமே பேசுவார் அவர். அதனால் அவரையும் இதையும் போட்டு முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. காலதேச வர்த்தமானம்னா சரியான நேரம் காலம் அப்படிங்கிறது. இவர் தான் பெரிய தன்னுடைய பேரே ராசான்னு போடுவார், ராஜான்னு போடாமல். அவ்வளோ பெரிய தமிழ் பற்று உள்ளவர் தானே. அப்புறம் உனக்கு எதுக்கு சமஸ்கிருதம்? நீ இடம்பொருள் ஏவல்னு சொல்லு இல்லையா? ஒரு நல்ல திருக்குறளை சொல்லு. திருவள்ளுவர் இதை அப்படியே சொல்கிறாரு. காலதேச வர்த்தமானம்னா அது சமஸ்கிருதத்தில் வருது இல்லையா? ஆமாம். தேசம்ங்கிறது என்ன, வர்த்தமானம்ங்கிறது என்ன? வர்த்தமானம்னா செயல், ஒரு ஸ்ட்ராட்டஜி. காலம்னா காலம், நேரம். காலம்ங்கிறது நம்ம சொல்லக்கூடிய, நம்ம ரெண்டு இதுலேயுமே காலம்னு சொல்லிக்கிடுறோம். தேசம்ங்கிறது இடம். ஏன்னா திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, ஞாலம் கரிதிலும் கைகூடும் இடன் அறிந்து
காலம் கருதி செய்யணும், இடத்தையும் காலத்தையும் சேர்த்து ஒரு செயலை நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தையே ஜெயிக்கலாங்கிறாரு. உனக்கு அறிவு இருந்தால் இந்த குறளை சொல்லு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு அறிவு, இந்த அறிவெல்லாம் கிடையாது, ஆனால் வக்கரமாக பேசுகிற அறிவு தான் இருக்குன்னா இதுதான் இந்த திராவிடம். இப்போ ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி பேசுனதுக்கு ஆராசாவை சட்டம் தண்டிக்கணும். சார் ஆனால் உண்மையாகவே திராவிட மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கட்டும், இன்னைக்கு இவங்க வேணா 8-9 அமைச்சர்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மக்களை இந்த அளவுக்கு உயர்வுக்கு கொண்டு வந்தது திமுகவில் பெரிய பங்கு இருக்குல்ல? கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, இவங்க வந்து திமுகவுடைய சமூக நீதிக்கும் இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிற காரியத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. திமுகவுடைய சமூக நீதி என்பது இடைநிலை சாதிக்கு மட்டுமான சமூக நீதி. அவங்களுக்கு பிராமணர்களும் பிடிக்காது, தாழ்த்தப்பட்ட மக்களும் பிடிக்காது, இடையில இருக்கிறாங்க பாருங்க, அதர் பேக்வேர்ட் காஸ்ட், இவங்களுக்காக நடந்தது தான் திராவிட வரலாறே. அது ஆரம்பத்தில் இருந்த நீதி கட்சியானாலும் சரி, பின்னால் வந்த திராவிட கழகமானாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த பல்வேறு கிளை அமைப்புகளானாலும் சரி. பெரியார் தெளிவாக சொல்லிட்டார், நமக்கு 4 எதிரிகள், அதில் நம்மிலும் கீழானவர் ஒருத்தர்னு அவரும் சொல்லிட்டார். இவங்க வந்து ரிசர்வேஷனுக்காக மட்டும்தான் இந்த மக்களை வச்சுருந்தாங்க. ரிசர்வேஷன் ஒரு தொகுதிக்கு மாறுச்சுன்னா ஆராசாவே நீலகிரிக்கு அனுப்பின கூட்டம் தானே இந்த திராவிட கூட்டம். அதுக்கு அங்கே தாத்தா அங்கே இருந்தார், அதனால தான் போனோம். சப்பக்கட்டு 1000 சொல்லிக்கோங்க, அவ்வளோதானே, போட முடியல இல்லை. ஆனால் அதாவது எப்படின்னா, ஜாதி பார்த்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் வசதி இருக்கோன்னு அடையாளம் காட்டினது திராவிடம். விஜய் என்ன செஞ்சிருக்கார், கட்சிக்கு அவன் ஜெயிச்சான், கட்சிக்கு அவன் உழைச்சான், மனிதனாக பார்த்து ஒரு 20-22 பேருக்கு மந்திரி சபை கொடுக்குறார். அதில் 9 பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு எதேச்சையான விஷயமே ஒழிய அவர் இந்த ஜாதிக்காக நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திமுக வேற எதுவும் செய்யலையா? இந்த சொல்லுங்களேன், குரல் கொடுக்கலையா? குரல் கொடுத்துருப்பாங்க. குரல் கொடுக்கறது ஏன்னா ரொம்ப செலவே இல்லாத விஷயம் குரல் கொடுக்கறது தான். பொசிஷன் கொடுத்தாங்களா, அத்தாரிட்டி கொடுத்தாங்களா, ஃப்ரீடம் கொடுத்தாங்களா, மாவட்ட செயலாளர் ஆக்கினாங்களா? சொல்லுங்க. பொது தொகுதியில் எத்தனை பேர் நிற்க வச்சிருக்கு திமுக? அவங்க கட்சியில் சொல்கிறேன், பொது தொகுதியில் எத்தனை பேரை நிற்க வச்சு அழகு பார்த்தது இந்த திமுக? கிடையவே கிடையாது. இவங்க 2 பேருடைய இந்த பிரச்சனை இருக்குல்ல, இப்போது பெரிய இம்பார்ட்டன்ஸை விசிகாக்கு மட்டும் இல்லை, டோட்டலாக தலித்துக்கே இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ திமுக தங்களுடைய பெரிய ஓட் பேங்காக இவங்கள தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போது இன்னொன்று மைனாரிட்டி, இந்த 2 ஓட் பேங்கும் இந்த பக்கம் போயிடுச்சு. திமுக இப்போ என்ன சஸ்டைனபிலிட்டியில் இருக்குது? கையறு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு தேதிக்கு. எதிர்காலத்தில் இது எப்படி மாறுங்கிறது தெரியாது. கையறு நிலையில் எல்லாரும் அவங்கள, அதாவது எல்லாருமே உண்மையான திமுக என்னங்கிறத உணர்ந்தாங்க. இத்தனை காலம் வர வழி இல்லாமல் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி வாய்ப்பு வந்தது, மாறிட்டாங்க. திமுக அதை பொறுத்துக்க முடியல. அவங்கள இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுக்கள், மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் இந்த கைமாறி விட்டு வரதுக்கு காரணம் நிறைய அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. முக்கிய போர்ட்ஃபோலியோ எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்துருக்குறார். நான் விஜய் எனக்கு எதிர்கருத்து உள்ளவர் தான், ஆனால் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து யார் என்ன ஒரு மைனாரிட்டி கொடுக்கணுங்கிறத நினச்சி கொடுக்கல. இப்போ IUML வேறு யாரை கொடுப்பாங்க? அவங்கள தான் கொடுக்க முடியும். பிசிகாலேருந்து யாரை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்? அவங்கள தான் நிப்பாட்ட முடியும். அதனால் அது அப்படி இருக்குது. அவர் கட்சியில் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பரவலாக கொடுத்துருக்குறார். தகுதி இருக்குது, மெரிட் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கும் மெரிட். ஏனுங்க, தகுதியை ஜாதி எந்த காலத்துலையும் அடக்க முடியாதுங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அது இன்றைக்கும் வந்திருக்குது. தகுதி மேலே வரணும், மெரிட் வந்து மதிக்கப்பட வேண்டும். அதை சரியான இடத்துல செஞ்சு காட்டியிருக்கிறார் விஜய். அந்த வகையில் நம்ம அவரை பாராட்டுவோம். நமக்கும் அவருக்கும் 1000 சித்தாந்த ரீதியான எதிர்ப்புகள் இருந்தாலும் நல்ல காரியங்களை நம்ம பாராட்டுறோம். இப்போ இதுக்கு திருமாவளவனுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறாங்களே சார். அதாவது திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களை எப்பயுமே வந்து இந்த மெர்சனரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கூலிப்படைகள் மாதிரி தான் வச்சுருப்பார். எதுக்கு கோஷம் போட சொன்னாலும் போடுவாங்க. இந்த விஷயத்தில் நமக்கு திருமாவளவன் மேலே எந்த விதமான ஒரு அனுதாபமும் கிடையாது. ஆராசா வாய் எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடிய வாயோ அதே அளவுக்கு திருமாவளவன் வாயும் உண்டு. ஊரெல்லாம் போய் மலேசியாவில் போய் உங்கள் ஊர் கொப்பையை இங்கே கொட்டாதீர்கள்னு மூக்கறுபட்டு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். திருமாவளவன் வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதி என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மக்களை வச்சு சுரண்டி இவங்களை காட்டி தனக்கு வேணுங்கிற அதிகாரங்களையும் ஆட்சியும் பெற்றிருக்கிறார். இது எப்படின்னா,
இந்த தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றோரையும் ஏழைகளையும் தொழுநோயாளிகளையும் மனநிலை சரியில்லாதவர்களையும் ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு வெளிநாட்டில் இருந்து டொனேஷன் வாங்குவாங்களே, அந்த மாதிரி தான் திருமாவளவன் இவங்களை வச்சு இத்தனை காலம் பண்ணிக்கிட்டு இருந்தாரே ஒழிய இவங்களுக்காக பாடுபட்டு இவங்களை வசத்துறதுக்காக செய்கிறேங்கிறது கிடையவே கிடையாது. அவர் கட்சியில் வந்து பலனடைஞ்சவங்க எம்பி ஆனாலும் சரி, எம்எல்ஏக்கள் ஆனாலும் சரி, எல்லாருமே ஒரு மேட்டுக்குடி ரவிக்குமார் என்னைக்கு இறங்கி வந்து பேசியிருக்கார், அவருடைய பொசிஷனில் இருந்து ஒரு பெரிய பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியிலேருந்து தான் பேசியிருக்கார். எளிய மக்களுடைய இவங்கெல்லாம் பிரதிநிதிகளே கிடையாது. அரசியலை கரெக்டாக அரசியல் காய் நகர்த்தினதுனால அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிது. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எளிய மக்களுடைய பிரதிநிதின்னு இத்தனை காலம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை எதுவுமே சொல்லாமல் விஜய் செஞ்சு காட்டிட்டார். சார், இப்போது ஆராசா இப்படி பேசுகிறாரு, ஆர்எஸ் பாரதி இப்படி பேசுகிறாங்க, இதுக்குள்ளே எவ்வளவு வன்மம் இருக்குங்கிறது டெலிபரேட்டாக தெரியுது. இப்போ இவங்க மேலே தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா, ஆதவ அர்ஜுனா நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வருது இல்லை? ஏன் ஆதவ அர்ஜுனா கொண்டு வரீங்க இதில்? ஆதவ அர்ஜுனா இன்னொன்று நான் சொல்கிறேன், தாவேகா கட்சியோடைய ராசா வந்து ஆதவ அர்ஜுனா. அவர் ஒரு முந்திரி கோட்டை மந்திரி. மற்ற மந்திரிகள் ஒரு வார்த்தை பேசுனா இவர் 10 வார்த்தை பேசுவார். இவர் தான் சொல்கிறாரு, போலீஸ் துறைக்கு இன்றைக்கி செய்தி வந்தது பாலிமரில், ராசா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு ஆதவ அர்ஜுனா உத்தரவுன்னு. உத்தரவு போட இவர் யார்? காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கா? அவர் அதுக்கு மந்திரியா? விஜயகாந்த் இருக்குல்ல. அப்போ முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கணும். இவர் எப்படி ஆணையிட முடியும்? எப்படி செய்தி வெளியிடுறது? இப்படி ஒரு செய்தி எப்படி வந்தது? இப்போ வேறொரு பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை அவமரியாதையாக பேசினா SC/ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு இருக்குது, 89 அந்த ஆக்ட். அதுபடி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதே சமூகத்தை, ஏன்னா இந்த இடத்துல ராசா வந்து அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவராக வர்றார். அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஆனால் ஆர்எஸ் பாரதி இருக்காரு, அவர் மேலே எடுக்கலாம். ஆனால் பொது சட்டம்னு இருக்குது. கிரிமினல் டெஃபமேஷன் போட்டு ராசாவை ஒரு நாளாவது உள்ளே வச்சா தான் விஜய் வந்து உண்மையான சமூக நீதிக்காக பாடுபடுறவருங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டும். அதான் என்னுடைய இறுதி கோரிக்கை. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.